குருநகரத்தின் தலைநகரான அஸ்தினாபுரத்தை சந்திரகுல மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தனர். அச்சந்திரகுலத்தின் பராக்கிரமம் நிறைந்த சந்தானு என்னும் இளவரசன் அவதரித்து நல்லாட்சி செய்து வரும் வேளை ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் வேட்டையாடிக் கொண்டிருந்த போது கங்காதேவியை கண்டு காதல் வயப்பட்டு காந்தர்வ மனம் பொழிகின்றார். கனிரசமே காவிய கண்மடவா கனிரசமே எனக்கெனவே பொன்னுடல் பெற்று வந்தாய் பொன்னுடல் பெற்று வந்தாய் கனிரசமே எனக்கெனவே பொன்னுடல் பெற்று வந்தாய் பெற்று வந்தாய் காரிய கண்மடவா கனிரசமே காவிய கண்மடவா காவிய கண்மடவா வளர்ப்பு மகளான குந்தி சிறு வயதில் தன் நண்பிகளுடன் பாடிப்பாடி அகமகிழ்ந்து வாழ்ந்தாள். அவ்வேளையில் ஒரு நாள் துர்வாச முனிவரின் மந்திரத்தை சோதிக்க விரும்பி சூரிய பகவானை அழைத்ததின் விளைவாக அவரின் அருளால் கவச குண்டலங்களுடன் கர்ணன் பூமியில் அவதரித்தார். இந்நாளில் குந்தி தேவியே அஸ்தினாபுரத்து பாண்டு மன்னனின் மனைவியும் பாண்டவர்களின் தாயுமானார். Ding ding
துரியோதனும் அவன் மனைவியான ராதையும் அன்புடன் வளர்த்தனர். கர்ணன் சூரியபுத்திரன் என்பதால் அவன் வில் வைத்ததில் சிறந்த வீரனாக திகழ்ந்தான். அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தாய் மாமனான கம்சனை அழிப்பதற்காகவும் பூலோகத்தில் தேவகையின் குழந்தையாக பிறந்து கோகுலத்தில் யசோதையின் குறும்புக்கார மகனாக வளர்ந்து பின்னாளில் வாசுதேவ கிருஷ்ணனாக குருசோத்திர போரை வழிநடத்தினார். கொஞ்சம் நஞ்சமல்லவே கொஞ்சமல்லவே கொஞ்சமல்லவே கொஞ்ச நஞ்சமல்லவே கண்ண கொஞ்சி கொஞ்சி செய்யும் குறும்புகள் கொஞ்ச நஞ்சமல்லவே கொஞ்சமல்லவே கொஞ்சமல்லவே கொஞ்ச நஞ்சமல்லவே கண்ண கொஞ்சி கொஞ்சி செய்யும் குறும்புகள் கொஞ்ச நஞ்சமல்லவே கொஞ்சி செய்யும் குறும்புகள் கொஞ்ச நஞ்சமல்லவே மோகன சிங்காரம் யாரும் மோகிக்கும் அதிரூபம் கோகுல கோபாலன் அழகு கோபியர்கள் லோலன் கொஞ்சி கொஞ்சி செய்யும் குறும்புகள் கொஞ்ச நஞ்சமல்லவே கொஞ்சி செய்யும் குறும்புகள் கொஞ்ச நஞ்சமல்லவே பின்னலை பிடித்து இழுப்பான் பின்னடையில் மத்தளம் அடிப்பான் கொஞ்சமல்லவே கொஞ்சமல்லவே கொஞ்ச நஞ்சமல்லவே கொஞ்சி கொஞ்சி செய்யும் குறும்புகள் கொஞ்ச நஞ்சமல்லவே
வேலையிலாய் உடைப்பார் கொஞ்சமல்லவே 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 கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் குறுமுக கொஞ்சம் நஞ்சமல்லவே கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் குறுமுக கொஞ்சம் நஞ்சமல்லவே கொஞ்சம் செய்யும் குறுமுக கொஞ்சம் நஞ்சமல்லவே நான் துணை வர வேண்டும் உமதருகில் எல்லாவிடில் துயில் வரக்கூடும் நடுவழியில். செப்படி வித்தைக்காரன் நீ, உன்னை எப்படி நாங்கள் நம்புவதோ? மாதவன் என்ன செய்தனரோ என்னமா பெரும் நோன்பை நோற்றனரோ
கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்களது குருவான துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தை, கதாயுதம் மற்றும் பல போர்க்கலைகளை பயின்று முடித்த பிறகு அஸ்தினாபுர மக்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் முன்னிலையில் தங்களது வீரத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தும் முகமாக மாபெரும் போட்டியொன்று நிகழ்ந்தது. அப்பொழுது அர்ஜுனனை உலகின் மிகச்சிறந்த வில்வித்தை வீரன் என அறிவித்த துரோணாச்சாரியாரை நிறுத்தி கர்ணன் தன்னுடன் அர்ஜுனனை போட்டியிடுமாறு சவால் விடுத்தார். அப்போது துரோணாச்சாரியார், நீ தேரோட்டியின் மகன் என கூறி அவமதித்து அவனை அவையை விட்டு வெளியேற முயன்றார். அத்தருணத்தில் துரியோதனன் கர்ணனை அங்க தேசத்திற்கு மன்னனாக்கி அவன் மானம் காத்தான். அன்றிலிருந்து துரியோதனனும் கர்ணனும் நெருங்கிய நண்பர்களானார். முதல் மோதலுக்காக அரங்கில் அழைக்கப்படுகிறார்கள் இரு மாபெரும் இளவரசர்கள். திருதராஷ்டிர மகாராஜாவுக்கும் மகாராணி காந்தாரி தேவியாருக்கும் பிறந்த அரச கம்பீரமும் வீரச்செருக்கும் நிறைந்த துரியோதனன் மற்றும் பாண்டு மகாராஜாவுக்கும் மகாராணி குந்தி தேவியாருக்கும் பிறந்த வீரமும் வலிமையும் நிறைந்த பீமன். அடுத்ததாக அரங்கில் நிற்கவிருப்பவர்கள் கௌரவர் அணியின் துணிவும் தாக்கு திறனும் மிக்கவர். துரியோதனனின் உறுதுணையாக அரச வீர பெருமையுடன் விளங்கும் துச்சாதனன் மற்றும் பாண்டவர்களின் மூத்தவர் தர்மதேவனுக்கும் மகாராணி குந்தி தேவியாருக்கும் பிறந்தவர். தர்மத்தின் தலைவராக போற்றப்படும் தருமர் என அழைக்கப்படும் யுதிஷ்டிரர். இப்போது ஒரே வீரனை நோக்குகின்றன. பாண்டவர் அணியின் ஒப்பற்ற வில்லாளி தீர வீர இளவரசன் அர்ஜுனன். இப்போது இந்த அரங்கில் வில்வித்தையின் மேன்மையை வெளிப்படுத்தும் வீர சாகசங்களை நிகழ்த்தவிருக்கிறார்.
அர்ஜுனனின் வில்வித்தையை மட்டும் கண்டு முடிவு செய்ய வேண்டாம். இந்த அரங்கம் என் வில்வித்தையின் ஆற்றலையும் காணட்டும். அதன் பிறகு யார் சிறந்த வில்லாளி என்பதை இந்த அரங்கமே தீர்மானிக்கட்டும். நிறுத்து கர்ணா. இந்த அரங்கு அரசகுமாரர்களுக்கே உரியது. தேரோட்டியின் மகனான நீ இந்த அரச அரங்கில் இளவரசர்களுக்கு இணையாக நிற்கும் உரிமை உடையவன் அல்ல. இந்த போட்டியில் பங்கேற்க உனக்கு அனுமதி இல்லை. இந்த அரங்கமே சாட்சியாக இருக்கட்டும். அரசு உரிமையே தடையாக இருந்தால் அந்த தடையை இப்போதே நான் நீக்குகிறேன். வீரத்திலும் வில்லாற்றலிலும் தன் ஒப்பற்ற திறமையையும் ஆற்றலையும் நிரூபித்த இந்த இளைஞனை என் நண்பன் கர்ணனை இன்று முதல் அங்க தேசத்தின் அரசராக நான் முடிசூட்டுகிறேன். நண்பா துரியோதனா, நீ இன்று எனக்காக செய்ததை இந்த கர்ணன் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டான். துரியோதனா, இந்த கர்ணன் என்றும் உனக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பான். கிருஷ்ணனின் ஆலோசனைப்படி குந்தி கர்ணனிடம் சென்று தானே தாய் என்று கர்ணனிடம் தெரிவித்து பாண்டவர்கள் பக்கம் அழைக்கின்றாள். ஆனால் கர்ணனோ தன் நண்பன் துரியோதனனுக்கு துரோகமடைக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறான். இருப்பினும் குந்தி தேவியின் 2 வரங்களை ஏற்று வாக்குறுதி அளிக்கிறான். மகனே கர்ணா, யாரது? பாண்டவர்களின் தாயாரா என்னை தேடி வந்திருப்பது? வாருங்கள் தாயே, வாருங்கள். நான் பாண்டவர்களின் தாயார் மட்டுமல்ல மகனே, உன்னுடைய தாயாரும் நானே. மெய்யாகத்தான் கூறுகிறீர்களா? பாண்டவர்களின் தாய் எனக்கும் தாயா? ஆம் மகனே, நானே உன்னை ஈன்றெடுத்த தாய். அம்மா, அம்மா, அம்மா. மகனே, என் மகனே, விளைவறியாத செய்திட இணையதன் விளைவானொன்றே சாகிறேன் நான். எத்தனை சபைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள், இத்தனை இத்தனை கடந்தும் இன்றும் வலிக்கிறது ரணமாயம். கரை புரளும் கங்கையில் உன்னை விட்டு தினம் ஏகி கலங்கி பேதையா புரிந்து கொள்வகனே மன்னீத்தல் உடல் வந்து வீடு. என் மனம் கொண்ட காயமது வருவார், நான் கொண்ட
போரும் என்னாலும் எத்தகு நிலையும் அமைதி காண தங்களை எப்படி மனம் துறப்பதும் மறப்பதும் என் குணமல்ல. தங்களுக்கு இப்போது வாக்கு அளிக்கிறேன் நான். ஐவரில் அர்ஜுனன் சிரசை என்றி ஐவரையும் எவரையும் என் சிரம் தீண்டாது. போர் முடிந்தும் தம் புதல்வனில் ஐவர் உயிரோடிருப்பார். அது நானோ அர்ஜுனனோ அஸ்தினாபுரத்தின் மகாராணியான காந்தாரியின் சகோதரனும் துரியோதனனின் தாய்மாமனுமான சகுனி கௌரவர்கள் வெற்றி வருவதற்கு போரை ஆரம்பிக்க ஒரு நல்ல நாளை கணிக்க திட்டமிட்டு துரியோதனனை அழைக்கின்றார். ஜோதிடத்தில் அதிசிறந்த அறிவாளியும் நேர்மையுமான சகாதவரிடம் சென்று நாளை கணித்து வருமாறு பணிக்கின்றார். துரியோதனா, சொல்லுங்கள் சகுனி மாமா. கௌரவர்களாகிய நாமும் பாண்டவர்களும் போர் புரிவதென்று முடிவாகிவிட்டது. எனவே போருக்காக நல்ல நாளை தேர்வு செய்ய வேண்டும். நீ சகாதேவனிடம் சென்று அவன் ஜோதிடத்தில் தலை சிறந்தவன். அவனால் குறிக்கப்படும் அந்த நாளில் நாம் போர் செய்தால் நிச்சயம் வெற்றி. அப்படியே ஆகட்டும் மாமா. இதோ செல்கிறேன். தம்பி சகாதேவா, வாருங்கள் நம்முடைய அண்ணா. எங்கே எங்கள் 3 சகோதரர்களை காணவில்லை? அவர்கள் அன்னை குந்தி தேவியாருடன் பிதாமகர் பீஷ்மரை சந்திக்கச் சென்றிருக்கிறார்கள். தம்பி நகுலா, தம்பி சகாதேவா, ஓ துரியோதனன் அண்ணாவா, வாருங்கள் வாருங்கள். தம்பி சகாதேவா, நான் உன்னிடம் ஒரு உதவி நாடி வந்திருக்கின்றேன். செய்கிறேன் அண்ணா, உங்கள் உத்தரவு என்னவோ? போர் நடைபெற இருக்கிறதல்லவா, அதிலே நான் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நல்ல நாளை நித்துத் தர வேண்டும். இதோ பார்த்து சொல்கிறேன் அண்ணா. அமாவாசை அன்று கணப்பனை கொடுத்து தொடங்கினார். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். களப்பலி கொடுத்து அமாவாசை அன்று போரை தொடங்கினால் வெற்றி எனக்கு கிடைக்குமா சகாதேவா? சாஸ்திரம் பொய் சொல்லாது அண்ணா. கஜகஜபதாரி துரகமவை மோத உதிரணதி எங்கும் வழிந்தோறும் சிரமருந்த பிறகும் சிரம் தணிந்திடாத சிரமரவர் உடல்கள் எழுந்தாடும் குருதி குணதாகம் மிகுதி உணவேகள் தொகுதி பல சேர்ந்து கூத்தாடும் கழுகுகளும் நல்ல
கருணா, நீயும் காலம் கடத்தானே நாகாஸ்திரம் செலுத்த இது நல்ல தருணம் நிகழட்டும் அந்த பாம்பு தடையாலே பார்த்தருக்கு மரணம் நிகழட்டும் பாம்பு தடையாலே பார்த்தருக்கு மரணம். கண்ணா தவறு செய்கிறாய் துணி தலை துவைக்கிறாய் சரி போகலாம் அவன் கிடைக்க வேணலாம் மாறாக மார்பின் மத்தியை குறியாக வைத்திரு நாக கடையால் சரியாக தைத்திரு. மார்புக்கு குறிவைப்பதா? மார்பில் விழுப்புண்பட்டு வீரமரணத்தை விஜயன் அடைந்தான் என்னும் புகழை விரோதிக்கு நான் சேர்ப்பதா? கண் முன்னே நிற்கின்ற காண்டீபன் தலைதான் தரையில் உருள வேண்டும். கண்ணார அதை கண்டு என் நண்பன் விழியும் மனமும் குளிர வேண்டும். கண் முன்னே நிற்கின்ற காண்டீபன் தலைதான் தரையில் உருள வேண்டும். கண்ணார அதை கண்டு என் நண்பன் விழியும் மனமும் குளிர வேண்டும். கருணா, வேண்டாம் விஷப்பரீட்சை விரோதியின் மார்புக்கு குறிவை. சல்லியா, சாரதியாக மட்டும் இரு, மந்திரியாக மாறாதே. தடுக்க முடியாத கலை என் தலையை நோக்கி வருகிறது. செல்லரே, சேற்றில் புதைந்த சக்கரத்தை வெளியேற்றுங்கள். சொல்வதெல்லாம் செய்ய நான் உன் சேவகன் அல்லேன். உதவி செய்யலாது, வேறு ஆள் என்பார். இதுவே தக்க சமயம், அம்பை தொடுத்து விடு. வேண்டாம் அர்ஜுனா, மண்ணில் புதைந்த சக்கரத்தை வெளியேற்ற அவகாசம் கொடு. அர்ஜுனா, சொல்வதை கேள், சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே, அணையை ஏற்று. கிருஷ்ணா, இது போர் தர்மம் அல்ல. அபிமன்யுவை கொன்றது தர்மம் என்றால் இதுவும் தர்மமே. பார்த்தா நீ செய்த தானத்தின் பயனையெல்லாம் எனக்கு அளித்துவிட்டு வீரத்தோடு
வரத்தை ஏற்று சத்கதி அடைவாய். மகனே கர்ணா, மகனே, உனது இந்த மரணம் எனும் பாவத்திலிருந்து இந்த பேதை எவ்வாறு முக்தியை பெறுவாள் மகனே? வாழ்வனைத்தும் நீ நான் இழைத்த தவறுக்கு தண்டனை